வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு தேர்தல் முடிவை பத்தி. ஆனா இது யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிற கணக்கு மட்டும் இல்ல. இது மக்களோட வாழ்க்கை, அவங்களோட அன்றாட போராட்டம், அவங்க நம்பிக்கை, இதோட ஒரு கண்ணாடி. வாங்க, சூலூர் தொகுதியில மக்கள் கொடுத்த தீர்ப்ப ஒரு தடைவியல் மாதிரி அலசி ஆராயலாம். இங்க நம்ம நோக்கம் சரி தவறு பாக்குறதில்ல, டேட்டாவை வச்சு மக்களோட உண்மையான நிலைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு என்ன தேவைங்கிற ஒரு வரைபடத்தை உருவாக்க போறோம். தமிழ்நாட்டோட வரைபடத்துல கோவைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இந்த சூலூர். பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விவசாய பாரம்பரியம் ஆழமா வேரூன்றி இருக்கு, இன்னொரு பக்கம் நகர வளர்ச்சிங்கிற கனவு துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெண்டும் ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு இடம்தான் இது. இந்த மண்ணோட அரசியல, இங்க இருக்கிற மக்களோட மனசை தீர்மானிக்கிற சக்திகள் என்னென்ன, அத பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த ஆய்வை ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு கதை சொல்லும். நாம வழக்கமா கதை கேட்கும்போது முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிப்போம் இல்லையா? ஆனா இங்க வாங்க, நாம கடைசி அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிப்போம். அதாவது 2021ல சூலூர் மக்கள் எழுதின தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு முதல்ல பாப்போம். 31,932. இது 2021 தேர்தல்ல பதிவான வெற்றி வித்தியாசம். இது வெறும் ஒரு நம்பரா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு தலைவருக்கு மக்கள் கொடுத்த அரசியல் மூலதனம். இத வச்சு அவரால என்ன செய்ய முடியும், இல்லன்னா ஒரு எதிரணி திரும்பவும் ஜெயிக்கணும்னா கடக்க வேண்டிய தூரம் இது. இந்த எண்ணுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 2016ல அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 47% ஓட்டோட 36,631 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்குது. ஆனா 2021ல என்னாச்சு? அதிமுகவோட வாக்கு சதவீதம் 49% உயர்ந்திருக்கு. ஆனாலும் வெற்றி வித்தியாசம் 39,932 குறைஞ்சிருக்கு. எப்படி? ஒரு பக்கம் திமுக கூட்டணியோட வாக்கு வங்கி 30%லேருந்து 36% உயர்ந்தது ஒரு காரணம். ஆனா உண்மையான கதை இந்த எண்களுக்கு பின்னால மக்களோட வாழ்க்கையில தான் இருக்கு. அந்த வெற்றியை இறுக்கமா பிடிச்சதுக்கு காரணம் என்ன? சரி, தேர்தல் முடிவுகள்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ யார் இந்த முடிவை எடுத்தாங்கங்கிற கேள்விக்கு வருவோம். அதாவது எண்களுக்கு பின்னால இருக்கிற மனிதர்களை பாப்போம். இந்த ஆய்வோட மைய புள்ளியே சூலூர் மக்கள் தான். அவங்களோட வாழ்க்கையை நாம இப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சூலூரோட மக்கள் தொகை அமைப்ப சும்மா பார்த்தா பத்தாது, கொஞ்சம் யோசிங்க. 60% நகர்ப்புறம், 40% கிராமப்புறம். அதாவது ரெண்டு வேறு வேற உலகங்களோட தேவைகளும் கனவுகளும் ஒரே இடத்துல சந்திக்குது. 80%க்கு மேல படிச்சவங்க. கொங்கு வெள்ளாளர் சமூகம் இங்க பெரும்பான்மையா இருந்தாலும் கிட்டத்தட்ட 17% பட்டியலின மக்கள் இருக்காங்க. இதுதான் சூலூரோட அரசியல் சவால்களோட மையம். இந்த தனித்துவமான கலவைதான் சூலூருக்கு ஒரு ஸ்பெஷலான அரசியல் அடையாளத்தையே கொடுக்குது. இதுலதான் சூலூரோட முக்கியமான ஒரு முரண்பாடே அடங்கியிருக்கு. இங்க இருக்கிற வாக்காளர்கள் நல்ல படிச்சவங்க, விஷய ஞானம் உள்ளவங்க. அதே நேரம் அவங்களோட வாழ்க்கை முறை பாரம்பரிய விவசாயத்தை சார்ந்திருக்கு. நவீன வளர்ச்சிக்கான அவங்க ஆசை அவங்களோட விவசாய வேர்களோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு பெரிய சக்திகளையும் யாரு சரியா பேலன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. இப்போதான் நம்ம ஆய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். மக்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்களோட நிம்மதியையும் கண்ணியத்தையும் எது பாதிக்குது? அந்த அமைப்பு ரீதியான தோல்விகள் என்னென்ன? மக்களோட குறைகளை நாம உடற்கூறு ஆய்வு செய்ய போறோம். அவங்களோட கோபத்தோட ஆணிவேர் எங்க இருக்கு? தண்ணீர் சப்ளை 17 நாளைக்கு நிறுத்தப்பட்டா அது வெறும் சிரமம் இல்ல, அது கண்ணியத்துக்கான நெருக்கடி. இது வெறும் வார்த்தைகள் இல்லங்க, டேட்டாவுக்கு பின்னால இருக்கிற மனிதர்களோட வலி. நம்ம அரசியலமைப்பு சட்டமே ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தையும் உறுதி செய்யுது. ஒரு அடிப்படை தேவையான தண்ணீர் கூட கண்ணியத்தோட பிரச்சனையா மாறுதுன்னா நாம அமைப்ப ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு வரி நிர்வாக தோல்விங்கிறது ஒரு தார்மீக பிரச்சனைன்னு நமக்கு உணர்த்துது. மக்களோட குறைகளை நாம 3 முக்கிய தலைப்புகள பிரிக்கலாம். 1 தண்ணீர் பற்றாக்குறை, 2 மோசமான சாலை வசதிகள், 3 படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை. யோசிச்சு பாருங்க, இந்த 3 பிரச்சனையுமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதுதான். நல்ல ரோடு இல்லனா இளைஞர்கள் எப்படி வேலைக்கு போவாங்க? குடிக்கவே தண்ணி இல்லனா மத்த வளர்ச்சிய பத்தி மக்கள் எப்படி யோசிப்பாங்க? இந்த 3 தான் வாக்காளர்களோட மனநிலையை தீர்மானிக்கிற முக்கிய காரணிகள். இதுக்கு அப்பா நாயக்கன்பட்டியில நடந்த சாலை மறியல் போராட்டம் ஒரு சரியான உதாரணம். 17 நாள் தண்ணி வராததால மக்கள் கோபப்பட்டு தெருவுக்கு வந்துட்டாங்க. ஒரு அமைப்பு ரீதியான தோல்வி எப்படி ஒரு மக்கள் போராட்டமா மாறுதுங்கிறதுக்கு இதுவே ஒரு நேரடி சாட்சி. மோசமான நிர்வாகத்தோட விளைவுகள் எவ்வளவு தீவிரமா இருக்கும்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. சரி, இப்ப நாம தனிப்பட்ட நபர்களை பத்தி பேசாம இந்த அரசியல் களத்துல இருக்கிற முக்கியமான சக்திகளை ஒரு அக்கவுண்டன்ட் மாதிரி நடுநிலையா பாப்போம். இந்த சிஸ்டத்தோட பலம் என்ன,
பலவீனம் என்னன்னு ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி மதிப்பீடு செய்வோம். எந்த ஒரு தலைவருக்கும் பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு VP கந்தசாமியை எடுத்துக்கிட்டா அவரோட பெலம் என்ன? தொகுதி முழுக்க வலுவான நெட்வொர்க், கட்சி ஆதரவு, அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா கண்ணுக்கு தெரியற மாதிரி பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை வளர்றதும் ஒரு பலவீனம். இதுதான் நிர்வாக அமைப்போட சொத்துகள் மற்றும் பொறுப்புகள்னு சொல்லலாம். இந்த வரைபடம் நமக்கு ஒரு தெளிவான சித்திரத்தை காட்டுது. அதிமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 49% வாக்குகள்னு ஒரு வலுவான அடித்தளம் இருக்கு. திமுக கூட்டணி 36% வாக்குகள்ல இருக்கு. மீதி இருக்கிற அந்த 15% வாக்குகள் நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம்னு மத்த கட்சிகளுக்கு போயிருக்கு. இந்த 15% வாக்குகள் தான் இங்க வெற்றியை தீர்மானிக்கிற சக்தி. இவங்கள தான் நாம ஸ்விங் வாக்காளர்கள்னு சொல்றோம். எந்த பக்கமும் சாயக்கூடியவர்கள். இவங்க தான் உண்மையான கிங் மேக்கர்ஸ். அப்போ இந்த முக்கியமான வாக்காளர்களை எப்படி ஜெயிக்கிறது? அவங்களோட நம்பிக்கைய பெறணும். அவங்க கட்சிய பாக்கறத விட நம்ம பிரச்சனையை யார் தீர்த்து வைப்பாங்கன்னு தான் பாக்குறாங்க. பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், நடுநிலை வாக்காளர்கள்னு எல்லோரும் இதுல அடங்குவாங்க. அவங்களோட நம்பிக்கையை ஜெயிக்கணும்னா அவங்க பிரச்சனையை நேரடியா தீர்க்கிற உறுதியான திட்டங்கள் தேவை. வெறும் வாக்குறுதிகள் இல்ல, செயல் திட்டங்கள். இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சோம். இப்போ தீர்வுகளை நோக்கி போவோம். மக்களோட முக்கியமான குறைகளை நேரடியா தீர்க்கக்கூடிய டேட்டாவோட அடிப்படையில உருவாக்குன ஒரு தெளிவான செயல் திட்டத்தை, ஒரு நிர்வாக வரைபடத்தை இப்போ நாம பார்க்கலாம். 50 கோடி ரூபாய். இது ஒரு கனவில்ல, இது ஒரு கணக்கு. இந்த முதலீடு சூலூரோட ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாப்பான, தடையில்லாத குடிநீர் கிடைக்கிறத உறுதி செய்யும். இது வெறும் பணத்துக்கான முதலீடு இல்ல, இது மக்களோட கண்ணியத்துக்கான முதலீடு. 80 கோடி ரூபாய். இதுவும் வெறும் சாலைக்கான செலவில்ல, இது சூலூரோட பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு முதலீடு. வியாபாரத்தை சுலபமாக்கும், பயண நேரத்தை குறைக்கும், புதுசா தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும். இது எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. இந்த திட்டங்களை முதலீட்டின் மீதான வருமானம்னு சொல்றோமே, அந்த பார்வையில பாப்போம். வரப்பட்டியில் அமைய போற பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா ஆயிரக்கணக்கான உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கும். குடிநீர் திட்டம், பைபாஸ் ரோடு, இதெல்லாம் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா, மக்களோட குறைகளை நேரடியா தீர்க்கும்போது இந்த சிஸ்டம் மேல, அரசாங்கத்து மேல ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும். அதுதான் உண்மையான நிலைச்சு நிக்கிற நிர்வாக வெற்றி. ஒரு நல்ல வரைபடம் பேப்பர்ல இருந்தா மட்டும் பத்தாது இல்லையா? அத களத்துல செயல்படுத்தணும். இப்போ நாம பார்த்த இந்த உத்தி ரீதியான வரைபடத்தை உடனடியா செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டமா எப்படி மாத்துறதுன்னு பாப்போம். இந்த நேரடி குறை கேட்கும் முறைகள்ல நாம ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். மக்களோட தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க அனுமதியோட சரியான நோட்டத்துக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். அப்போதான் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். இதுதான் பொறுப்பான நிர்வாகத்தோட அடையாளம். இதோ பாருங்க, அடுத்த 30 நாளுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான். வாரம் போராட்டம் நடந்த கிராமங்களுக்கு நேரடியா போய் தண்ணீர் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு. 2வது வாரம் ரோடு, தண்ணி திட்டங்களோட பணிகளை ஊர் மக்கள் முன்னாடி வெளிப்படையா ஆரம்பிக்கிறது. 3வது வாரம் இளைஞர்களுக்காக இலவச நீட் பயிற்சி முகாம். 4வது வாரம் வீடு வீடா போய் மக்களோட குறைகளை நேரடியா கேட்கறது. இதுதான் டேட்டாவை செயலா மாத்தி உடனடியா ரிசல்ட்டை காட்டி நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான வழி. கடைசியா இந்த ஆய்வு முழுக்க நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேக்குது. மக்களுக்கும் அரசுக்கும் நடுவுல நம்பிக்கையை எப்படி கட்டமைக்கிறது? இது சூலூர் தொகுதிக்கு மட்டும் இல்ல, இது நவீன நிர்வாகத்தோட அடிப்படை கேள்வி. இதுக்கான பதில் வெற்று வார்த்தைகள்ல இல்ல, அது டேட்டால, மக்களோட குரல்ல, அப்புறம் உண்மையா களத்துல செய்யற சேவையில இருக்கு. மக்களை மையமாக வைத்து உங்கள் தொகுதியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல விரும்பினால் blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்கள். mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 080420412602 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.